OnePlus இன்னொரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதி வழியில் அவங்களுடைய ஃபஸ்ட் டேப்லெட்டை கம்பேர் பண்ணும்போது பாதி வழியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்டுடைய பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நமக்கு 31 சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெட் கேபிள் இருக்குது. அண்டு டேப்லெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், மேலே கொஞ்சம் ஷைனியாக இருக்குது, கீழெல்லாம் கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் எட்ஜஸாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் டேப்லெட் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், அதே மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து தெரியுது. ஃப்ரேம்ஸ் மற்றும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது அண்ட் மேட் ஃபினிஷிங் தான், ஃபிங்கர் பிரிண்ட் பாடல. பட் இப்போ வச்சு தேய்ச்சம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. இது பிளாஸ்டிக்குங்க, ஆண்டனஸ்க்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல். டிசைனும் பார்க்கறது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் சென்டரில் கேமரா வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயிட் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்குங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் வெயிட் எப்பவுமே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது ஒரு 1/2 கிலோ கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மும் கிடையாது, ரொம்ப திக்கும் கிடையாது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம் ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரீமியம் டேப்லெட்லேயே வந்து சிம் போடுற ஸ்லாட்டே இல்லைங்க, சிம் ஸ்லாட்டே கொடுக்கல. இதில் கொடுத்து வச்சுருக்காங்க பைப்பொலியை. சரி, ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து எல்டி வேரியண்ட்டுன்னா அதுவும் ஒன்று இருக்குது, இல்லை வெறும் வைஃபை வேரியண்ட்டுன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. சரிங்களா? மற்றபடி ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக 2 பட்டன் வந்து இருக்குது. அங்கே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, கீழ் பகுதியில் 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான போர்ட் இருக்குது, ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் இருக்குது, 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சிம் ஸ்லாட்ஸ். ஸோ அந்த ஸ்லாட்ஸ் வந்து இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பவருக்கு மட்டும்தான் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், இவ்வளோதான். மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் வந்து கிடையாது. ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். வேணும்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். என்னதான் சிம்மு போடுற ஆப்ஷனை கொடுத்தாலும் கால் வந்து அதை நீங்கள் அட்டன் பண்ணி இப்படி வச்சு பேச முடியாது, ஸ்பீக்கரில் தான் பேசணும். ஏன்னா அப்படி தான், இயர்பீஸ் இல்லை, என்ன பண்ணுறது, அப்படி தான் பேசி ஆகணும். சரி, அப்போ டிஸ்பிளே எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.35 இன்ச்க்கான ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்குது. ஆனால் 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் மட்டும் தான் இருக்குது. இண்டோரில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இண்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் வந்து இருக்குது. நல்லா பிரைட்டான ஒரு டிஸ்பிளே மாதிரி தெரியுது இங்கெல்லாம் பார்க்கும்போது. பட் நீங்கள் அவுட்டோரில் எங்கேயாச்சும் ட்ராவலிங்லையோ இல்லை வெளியிலலாம் யூஸ் பண்ணுறீங்களா, வீட்டு வெளியிலே போய் உட்காந்துட்டு நீங்கள் செவுத்தில் சாஞ்சி உட்காந்து படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக அந்த ஷேட்லாம் வந்து பட்டுச்சுன்னா கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணும். ஒரு 500 நிட்ஸ் இல்லை ஒரு 600 நிட்ஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் அப்படி படங்கள்லாம் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்குது. ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆக்வர்டான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் நல்லா வைட் ரேஷியோவில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே அந்த பிளாக் பர்ஸ் வந்து நல்லா பெருசாக வந்து தெரியும். நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக வந்து தெரியும். அதுக்குன்னு என்ன ஆதிபராசக்தியெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் 2K வரைக்கும் உங்களுக்கு பிளேபேக் வந்து கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் கிடையாது, ஆனால் வைட் ஒன் எலவனுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு MrTT Helio G99 சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது 4G 5G கிடையாது. ஓகே, இது ஒரு விஷயம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 4 லட்சம் வருதுங்க. ஸோ கேமிங்கான டேப்லெட் இது கண்டிப்பாக கிடையாது. ஹெவி கேம்ஸை நீங்கள் விளையாடவே முடியாது. ஜென்ரலாக நார்மல் கேம்ஸ் கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் விளையாடுறீங்கன்னா அதுக்கு ஓகேவா இருக்கும். டே டு டே டாஸ்க்கை மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் ஓகே. நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க, மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இல்லை ஜஸ்ட் படம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஓகேவா இருக்கும். எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Android 13 கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் OS 13.2 மேலே இருக்குங்க. சரி, இந்த UI எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு அந்த டேப்லெட் UI வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே வந்து தெரியுது. நம்ம அந்த டேப்லெட்டில் பார்த்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து இதுலேயுமே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டாக் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண டாக்ஸ் அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த டாக்கில் வந்து இருக்கும். மற்றபடி ஷார்ட் கட்ஸ் வைக்கக்கூடிய ஆப் எல்லாம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஒரு ஆப்பில் இருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் கீழே இருந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டாக் வருது. அதில் நீங்கள் ஏதாச்சும் மாற்றி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உடைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருவேளை ஓப்போ OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதன் மூலிமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து மிரர் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் இந்த டேப்லெட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இங்கே காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இதில் ஒர்க் ஆகுது. பரவாயில்ல, 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த OnePlus இந்த ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் சப்போர்ட் பண்ணுறது ஒரு ப்ளஸ். ஆனால் இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ சிஸ்டமாக பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த பென் சப்போர்ட் கொடுக்கவே கிடையாது. ஓப்போலையுமே அவங்களுடைய பென் இருக்குது. அண்ட் OnePlusலையும் ரீசெண்டாக லான்ச் பண்ண டேப்லெட்லையும் அந்த பென்னு பென்சில்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் எந்த பென்சிலுமே ஒர்க் ஆகிறது இல்லையா அப்படிங்கன்னா அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சீப் பென்சில்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அந்த அளவுக்குலாம் இருக்காது.
நார்மலாக தான் இருக்கும். அஃபிஷியல் பென்சில் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா வேணுன்றான் வாங்கிக்கிறான், வேணான்றான் விட போகிறான், நம்ம எப்படியும் சேர்த்து தர போகிறது இல்லை. என்ன சொல்கிறீங்க? கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான குவாலிட்டி தாங்க. 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அந்த கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே இடத்துல இருந்து தான் பேசுகிறேன், அதே மாதிரி லைட்டிங் வருது. பட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்குறீங்கல்ல. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். குவாட் ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. 20,000 பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதில் 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இனிஷியலாக வந்து நான் சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் யூஸ் பண்ண தான் நல்லா சொல்ல முடியும். ஸோ இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் கான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா UI நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆப்டிமேஷன் வந்து கொஞ்சமாக வந்து மிஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆவரேஜ் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலுமே அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் இதில் 3.5mm ஜாக் எப்படி தேடி பார்த்தாலும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்குது. 3.5mm ஜாக் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வைஃபை வேரியன்ட் வந்து 20,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு LTE வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை LTE வேரியன்ட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 22,000 பட்ஜெட் வச்சுட்டு இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இன்னொரு 2-3,000 போட்டிங்கன்னா அதுவும் இப்போ அந்த ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi உடைய Mi Pad 6 25,000 ரேஞ்சிலே வந்து கிடைக்குது. அதுக்குள்ளே கூட வரும் ஆஃபரில் நீங்கள் வாங்கும்போது. அது இதை விட ரொம்பவே பெட்டரான ஒரு டேப்லெட். இல்லை ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா 20,000 அந்த பேசிக் வைஃபை வேரியன்ட், உங்கள் வீட்டில் வைஃபை இருக்குது, நீங்கள் வைஃபை வேரியன்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆஃபரில் ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 18-19 கிடைச்சதுன்னா அந்த ப்ரைஸிங்க்கு இந்த டேப்லெட் வந்து ஓகேவான ஒரு டேப்லெட்டுங்க. மற்றபடி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள்.